ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையலை சுவாசம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் 2 விதமான காய் பொரியல் தான் பார்க்க போகிறோம். பசங்களுக்கெல்லாம் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. லன்ச் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப குயிக்காகவும் இருக்கணும், ஈஸியாகவும் இருக்கணும், அதே சமயத்தில் ஹெல்த்தியாகவும் இருக்கணும். அது மாதிரி ஈஸியாக பண்ணக்கூடிய 2 சைட் டிஷ் ரெசிபி தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் இன்றைக்கி வெண்டைக்காயும் கோவக்காயும் எடுத்து வச்சுருக்கேன். இதை வச்சு எப்படி டேஸ்டியாகவும் குயிக்காகவும் பண்ணலான்னு பார்க்க ஃபஸ்ட்டு கோவைக்காய் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கோவைக்காய் இந்த அளவுக்கு நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா க்ளீன் பண்ணிட்டு நீளமாக கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு ஆயில் ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கோவைக்காயை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் இந்த ஆயிலே நல்லாவே நம்ம அதை வதக்கி கொடுத்துக்கலாம். கோவைக்காய் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி பொரியல் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். இப்போ நம்ம கோவைக்காய்க்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு கோவைக்காய் நல்லா கொஞ்சம் வதங்குற அளவுக்கு ஒரு 2 மினிட்ஸ் நல்லாவே நம்ம அதை வதக்கி கொடுத்துப்போம். வதக்கி கொடுத்துட்டு இப்போ நம்ம லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அந்த ஹீட்லேயே நல்லா வெந்து வரட்டும். சிம்மில் வச்சுடுங்க. இப்போ ஒரு வேறு தட்கா பேன் எடுத்துக்கோங்க. அதில் காரத்துக்கு ஏற்றாமல் ஒரு 4 வரமிளகாய் எடுத்துக்கோங்க. ஒரு கொத்து கறி லீஃப் ஆட் பண்ணியிருக்கேன். இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது கூடவே 4 பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. தோலோடு ஆட் பண்ணிக்கலாம் பூண்டு. இது கூடவே நிலக்கடலை பருப்பு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வறுத்து வரவும் இது கூட ஃபைனலாக ஒரு சில் அளவுக்கு தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. நிலக்கடலை வத்தல் எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஃபைனலாக தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு இது மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். வாட்டர் எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். ட்ரையாகவே நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். பாருங்கள், கோவக்காய் இந்த அளவு வந்துருச்சு. இன்னுமே நம்ம இதை 1 நிமிஷம் அளவுக்கு நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். வாட்டர் எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். நம்ம ஃபஸ்ட்டு ஆட் பண்ண அந்த ஆயிலே நல்லாவே வந்துடும். பாருங்கள், இந்த அளவு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரவும் இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த விழுதையும் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் நிலக்கடலைலாம் சேர்த்து அரைச்சி வச்ச விழுதையும் இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. கோவைக்காயும் அரைச்சி வச்சுருந்த மசாலாவும் நல்லாவே கோட்டாகி வந்துடுச்சு. இது ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு வெந்து வரட்டும். பாருங்கள், ஆஃப்டர் 2 மினிட்ஸ் கோவைக்காயோட மசாலாஸ் எல்லாமே நல்லா கோட்டாகி வந்துடுச்சு. சூப்பர்வான கோவைக்காய் பொரியலும் நமக்கு தயாராகிடுச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதே போல் மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பர்வான கோவைக்காய் பொரியல் ரெடி. இது நீங்கள் தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரசம் சாதத்துக்கு கூட பேக் பண்ணி கொடுத்து விடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கிட்ஸுக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம வெண்டைக்காய் பொரியல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் பேன் ஹீட் பண்ணிவிட்டு ஆயில் ஆட் பண்ணிவிட்டேன். ஆல்ரெடி வெண்டைக்காய் நம்ம வாட்டரில் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். நல்லா வெண்டைக்காய் ஈரப்பதம் இல்லாமல் ஒரு கிளாத் வச்சு தொடச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன பீசஸாக கட் பண்ணி 2 ஸ்பூன் ஆயிலில் ஒரு 2 மினிட்ஸ் நல்லாவே நம்ம வெண்டைக்காயை வதக்கி கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி வாட்டரில் க்ளீன் பண்ணிவிட்டு கிளாத் வச்சு தொடச்சிட்டு நம்ம வெண்டைக்காயை குக் பண்ணும்போது வெண்டைக்காயில் உள்ள வளவளப்பு தன்மை கொஞ்சம் கூட இல்லாமல் இருக்கும். பாருங்கள், ஒன்றோட ஒன்று ஒட்டவே ஒட்டாது. வளவளப்பு தன்மையும் சுத்தமாக இருக்காது. இந்த டிப்ஸை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் வதக்கி கொடுத்தா போதும். இப்போ நம்ம இதை வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சிடலாம். திரும்ப அதே பேன்லேயே நம்ம லைட்டாக 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கடுகு உளுந்தம் பருப்பு, கறி லீவ்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு பொரிஞ்சு வரும்போது இது கூட நான் பெரிய சைஸ் வெங்காயம் 1 ஸ்மால் பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு மட்டும் நம்ம இதை வதக்கி கொடுத்துப்போம். வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகி வந்துடுச்சு லைட்டாக. இப்போ நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருந்த வெண்டைக்காயையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம்.
வெங்காயமும் வெண்டைக்காயும் சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் வதக்கி கொடுத்தா போதும். இந்த ஸ்டேஜில் நம்ம வெண்டைக்காய்க்கு தேவையான அளவு சால்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். நமக்கு இதுக்கு வேறு எந்த மசாலாஸும் ஆட் பண்ண போகிறதில்ல. ஒன்லி சில்லி பவுடர் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு வாட்டர் எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. நல்லா வெந்து வரட்டும். ஒரு 2 மினிட்ஸ் விட்டுருங்க. வெண்டைக்காய் பாருங்க இந்த அளவுக்கு மசாலாஸ்லாம் நல்லா கோட்டாகி வெந்து வந்திருக்கும். ஃபைனலாக இது கூட வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். மிளகும் சீரகமும் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருந்தேன், அதை இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சூப்பர்வான வெண்டைக்காய் பொரியல் 2 நிமிஷத்தில் டக்குன்னு ரெடியாகி வந்துடுச்சு. இந்த 2 ரெசிபியுமே வீட்டில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பர்வாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக்